ஒருத்தர் சந்திப்பது நல்ல விஷயம் தானே. சந்திக்கும் போது நல்ல முடிவுகள் வந்து சேரும். நான் எல்லோரையும் வரவேற்க காத்திருக்கிறேன். தேவைப்பட்டால் சந்திப்பேன். ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய 121வது பிறந்த நாளாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நாம் அல்லது நாங்கள் அல்லது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்திய நாட்டிற்கு போராடிய தியாகிகளையும் சுதந்திரத்துக்காக போராடிய வீரர்களையும் அவர்களை கௌரவிப்பதிலும் அவர்களுக்காக எல்லா உதவிகளை செய்வதிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு எல்லாருக்கும் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திலேயே இந்தியாவை மிகப்பெரிய ஒரு நாடாக வல்லரசு நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வரி விலக்கினை தந்து இன்றைக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நவராத்திரி நாளில் நவராத்திரி பூஜை பொருட்கள் மட்டுமல்ல, வரக்கூடிய தீபாவளியும் மக்களுக்கு இந்த வரி விலக்கு என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இந்த ஜிஎஸ்டி வரி விலக்கு அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த என்டிஏ கூட்டணி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரிஞ்சது ஒன்றா இருக்காங்க. சில தலைவர்களுக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நேற்றைய தினம் டிடி தினகரன் ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு. நீங்களுமே சந்திச்சிருக்கீங்க. சந்திப்புக்கான காரணம் என்ன சார்? ஒன்றிணைக்கிறதுக்கான பணியில் ஈடுபடுறீங்களா? இந்த கேள்வி ரொம்ப நீண்ட நெடிய கேள்வி. ஒரு 4 மாசமா எல்லாரும் டெய்லி பத்திரிகை சந்திக்கும் போது இந்த கேள்வி தான் கேட்டுட்டே இருக்கிறீங்க. இதை ஒருத்தர் சந்திப்பது நல்ல விஷயம் தானே. சந்திக்கும் போது நல்ல முடிவுகள் வந்து சேரும். விரைவில் நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? என்டிஏக்குள்ள விலகியவர்களை நீங்க சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நான் எல்லோரையும் வரவேற்க காத்திருக்கிறேன். தேவைப்பட்டால் சந்திப்பேன். நீங்க சொல்ற விஷயம் திமுக எப்பொழுதுமே பெண்களை மதிக்கிறதே இல்லை. பெண்களை அவங்க மதிச்சு என்னைக்கு நடந்திருக்காங்க. இதே நீங்க சொன்ன நபர் தான் முன்னாள் ஒரு பெரிய தலைவர், தமிழகத்துடைய தலைவருடைய தாயை தவறா பேசினாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த கட்சி கூட்டணி தான், நீங்க சொல்ற அந்த கட்சி கூட்டணியில தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய தாயாரையுமே ஒரு வட மாநிலத்தில் சேர்ந்தவங்க அதை மிகவும் தவறாக பேசினாங்க. இன்னைக்கு வரை தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவரை கண்டிக்கவும் இல்லை, அந்த கூட்டணியில் யாரையும் பற்றி கண்டுகொள்ளவும் இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழக முதலமைச்சர் பெண்களை இழிவாக பேசுறவர்களை பாராட்டுகிற முதலமைச்சராக தான் தமிழ்நாட்டில் இருக்கார். இன்னொரு சூழ்நிலை, வடக்கு தெற்குன்னு பிரிக்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலை இனிமேல் இந்தியாவில் ஈடுபடாது. எல்லாமே ஒருங்கிணைந்த இந்தியாவாக ஒரே நாடாக தான் இருக்கும். அதற்கு தான் எல்லா மக்களுக்கும் தமிழகத்தில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.